மணிகண்டன் மயில் சொல்லிட்டுங்க, ஒரிஜினல் மயில். நம்மகிட்ட வர மயில் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மணிகண்டன் மயில் செட்டு தான். அவர் வந்து நம்ம வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கந்தப்ப கவுண்டர் சொல்லிட்டு கவுந்தப்பாடி ஐயா ரொம்ப காலமாக ரொம்ப ஃபேமஸான இருக்காது. ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் அவர் லைன் ரொம்ப பெஸ்ட்டாக லைன். அவர் லைனை விட்டுருக்கு. சுத்த வெள்ளைக்கால் வெள்ளை மூக்கு லைன். தலைவர் வந்து சொட்டக்கல் லைன் சொல்லிட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா கழுத்து சொட்டையே வருங்க. அந்த லைனை மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பட்டா இருக்குன்னா ஒரு 100 பட்டா இருந்ததுன்னா 30 பட்டா மயிலே வச்சிருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. ஏன் எதனால நம்ம மயிலுக்கு போயிருக்கிறோம்? நம்மளுக்கு ஃபேவரட்டுங்க, கலர் ஃபேவரட்டுங்க. அப்பா ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாரு அந்த லைன்ல மயில் லைன் வச்சிருந்தாரு, ஒரிஜினல் வச்சிருந்தாரு. நாங்கள் அதுலேருந்து அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் மயில் லைன் ஒரிஜினல் வச்சிருக்கோம். நீங்கள் கரெக்டாக நல்ல சேவலுக்கு நல்ல பொட்டையை கரெக்டாக ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லைன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெளியே எடுக்கணும் அவசியம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற தாய் கோழி வச்சு நீங்கள் உருவாக்கலாம். இப்போ ஃபேன்சி கோழிங்க, ஃபேன்சி கோழிங்க நம்ம போலி போட்டு நம்ம கருஞ்சலை ஆமாம் அதுக்கு போட்டு குஞ்சு இப்போ இறக்கி இருக்கோம். இதில் வர குஞ்சுகளும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 0 அட்வான்ஸ்லேயே வரும். கேரண்டி செட் வச்சுருக்கேன் சார். கேரண்டி செட் ரெகுலராக கந்த போன்று வரலைங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 மாதம் ஆச்சுங்க. இந்த மாதிரி 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தான் கொண்டு விடுவாங்க. மந்த்லி ஒரு 5 போட்டை கொடுக்கலாம். மாதத்துக்கு 5 போட்டை தான் கொடுக்க. நான் லைன் நாங்களே செட் பண்ணுவோம். மோஸ்ட்லி எங்களுக்கே தேவைப்படும். நாங்கள் செட் பண்ணது போக நல்ல பொட்டைங்களை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கொடுப்போம். அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ்புற யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன். ரொம்ப நாளாக ஆச்சுங்க இந்த மாதிரி நம்ம பெருவிடை கோழிகளை ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க, ரொம்ப நாளாக வீடியோவே வரல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்குடைய பதில் இந்த வீடியோலையோ அல்லது அடுத்த வீடியோலையோ நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஃபார்ம் வந்துட்டு ஒரு புதிய தலைமுறை பண்ணையாளர்னு கூட சொல்லலாம். ரேரான லைனேஜ் கோழிகள் எல்லாம் வச்சுருக்கிறாரு. நம்ம சங்ககிரி மணிகண்டன் அண்ணனோட லைனேஜாக இருக்கட்டும், தலைவரோட சொட்டக்கழுத்து லைனாக இருக்கட்டும், அதே மாதிரி கந்தப்ப கவுண்டரோட வெள்ளை லைனேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய லைனேஜ் கோழிகளை வச்சுருக்கிறவங்க தான் ஈரோடு கிருஷ்ணா சேவல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அவங்க ஃபார்மை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ நிறைய லைனேஜை பற்றி நிறையவே சொல்லியிருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னதான் நம்ம ஒரு 1 or 2 month வீடியோஸ் பண்ணலை அப்படின்னாலும் நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்தது சப்போர்ட்டு கண்டினியூட்டியாக வந்துகிட்டே இருந்தது. எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அப்படி கேட்டதுக்கு தான் அடுத்த வீடியோ இப்படி பண்ணணும் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நம்ம வந்துகிட்டே இருக்கோம். அப்கமிங் வீடியோ நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. யூடியூப்பில் சில கம்யூனிட்டி கைடன்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க. அதனால் நிறையா விஷுவலாக நம்ம கோழிகளையோ சேவல்களையோ காட்ட முடியல. அது ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது. அதுக்காக தான் தமிழ் பறவை இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுலேயுமே சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் டீட்டெயில் வீடியோ இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த எல்லா வீடியோவும் அதில் வரும். கண்டிப்பாக அந்த பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். என்னோட நேமுங்க, ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குங்க? நம்ம பேர் கிருஷ்ணாங்க. என் பேர் கவின்குமாருங்க. நம்ம ஈரோட்டிலைங்க மொடக்குறிச்சி கிராமத்தில் கருத்து அமைஞ்சிருக்குங்க. தூய பெருவிடை சேவல் மட்டும் நாங்கள் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஓகே. அதில் ஒரு 10-15 வருஷமாக அனுபவத்தில் நம்ம தூய பெருவிடை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ் எடுத்துங்க ஒரு 2 month 1 monthக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுங்க. அங்கே ப்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே பட்டா நேராக என் தம்பி கைக்கு போய்க்குங்க. தூய பெருவிடை கோழிகளை வளர்த்துறோன்னு சொன்னீங்க. அப்படி தூய பெருவிடைன்னு வரும்போது 2 விதமாக வளர்த்திட்டு இருக்காங்க. கறிக்காகவும் வளர்த்துறாங்க, அதே மாதிரி விளையாட்டுக்காகவும் வளர்த்திட்டு இருக்காங்க. நம்ம எந்த மாதிரி பெருவிடைகளை வளர்த்திட்டு இருக்கிறோம்? நாங்கள் விளையாட்டுக்காக மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்குங்க. கறிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் இங்கே மட்டும் ப்ரீடிங் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க? ஆமாங்க, ப்ரீடிங் மட்டும் நான் பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் மாற்றி விட்டுருவேங்க. அவங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டுங்க பட்டா கொடுத்துருவாங்க தம்பி கையிலிங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறது எல்லாமே அவருக்கு தாங்க. நம்ம அது பட்டா எடுத்துங்க நம்ம ஃபார்மில் செப்பரேட் சேவல் மட்டும் அங்கே பார்த்திங்கன்னா பொட்டைகள் எதுவுமே இருக்காது. ஒன்லி சேவல் மட்டும் நம்ம செப்பரேட்டாக நம்ம விளையாட்டுக்காக நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ப்ரீடிங் அமைப்பாக இங்கேயா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம வெளியே கொடுத்து பட்டா உற்பத்தி பண்ணுற இடமா இருக்கட்டும், மொத்தம் நம்மக்கிட்ட எவ்வளோ, அதாவது தாய்க்கோழிகளாக இருக்கட்டும் சேவல்களாக இருக்கட்டும், எவ்வளோ நம்ம குவான்டிட்டியில் வச்சுருக்குறோங்க? தாய்க்கோழின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தோட்டத்தில் எங்களதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 100 பக்கம் தாய்க்கோழி இருக்குங்க. அதுபோக ப்ரீடிங்னு சொல்லிட்டு சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சேவல் இருக்குங்க. அது மந்த்லி 1 ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா மாற்றி கொண்டு போய் விட்டுட்டு வந்துருக்கும், மாற்றி விட்டுட்டு வந்துருங்க. அதுபோக குஞ்சு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பக்கம் இருக்குதுங்க. ஓகே பிரதர். இப்போ 100 தாய்க்கோழி அப்படிங்கும்போது நம்ம அந்த மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் பிரதர். எப்படி பிரதர் 100 தாய்க்கோழி வச்சு நம்ம ஃபார்மில் பண்ணுறோம்? இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் நான் மட்டும் மெயின்டைன் பண்ணுறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 தாய்க்கோழி நான் வச்சு பண்ணிகிட்டு இருக்குங்க.
அது போக நமக்கு தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 14-15 பக்கம் நம்மகிட்ட தோட்டமே இருக்குங்க. எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா மினிமம் 20 பொட்டை 5 பொட்டை கம்பல்சரி கண்டிஷனில் எல்லா பக்கம் வச்சுருக்காங்க. அப்படி எல்லாத்துட்டையும் சேவல் பொட்டையை நம்ம கொடுத்துங்க அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறங்காட்டி தான் எந்த அளவுக்கு பண்ண முடியுதுங்க. ஒரே இடத்துல 100 பொட்டைன்னு வச்சு கொஞ்சம் பண்ணுற சிரமங்க, பட்டா கை கொண்டு வர முடியலைங்க. அதனால் நாங்கள் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குங்க. கவின் பிரதர், நீங்கள் வந்து ப்ரீடிங் அமைப்பு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி வளர்த்துறீங்க? ஆமாங்களா, கண்டிப்பாக. எந்த மாதிரி ப்ரீடிங் அமைப்பு நம்ம பண்ணுறோம்? ஓப்பன் பிளேஸுங்க. ஓப்பன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சேவல் பார்த்தீங்கன்னா கைத்தில் போட்டு வச்சுருவோங்க. ஃபீமேல்ஸ் வந்து அது ஸ்டேஜ் வரும்போது அது எதுவும் வந்துட்டு அணைச்சல் வாங்கிட்டுங்க அது மாட்டுக்கு போய் மொட்டை விட்டு அடப்பழுத்து குஞ்சு பறிச்சுக்குங்க. அவ்வளோதாங்க. இது இந்த மாதிரி தான் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஓகே. தாய்க்கோழியில் மட்டும்தான் வச்சு பண்ணுறேங்க. இன்குபேட்டர் இந்த மாதிரி வேறு எதுவும் வச்சு பண்ணுறது இல்லைங்க. அதெல்லாம் போடுறது இல்லைங்க. கண்டிப்பாக போடுறதே இல்லைங்க. நீங்கள் செட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இன்குபேட்டர் வச்சிருக்க மாட்டாங்க. தாய்க்கோழியில் ஆறு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. சரி சரிங்க பிரதர். இப்போ அதை அடைய வச்சுட்டிங்க, சிக்ஸு நமக்கு எவ்வளோ சிக்ஸ் குவான்டிட்டி கிடைக்குதுங்க பிரதர் நம்ம விடையில் இருந்துட்டு? நம்ம விடையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மட்டும் வைக்கிறோம்னாங்க 8 to 9 கம்பல்சரி ஆச்சிங் ஆகிடுதுங்க. ஆச்சுங்க. ஓகே. சேவல் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு 2 பொட்டை 3 பொட்டை ஒரு சேவல் போடும்போது கொஞ்சம் ஒரு குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு அதிகமாக ஒரு தப்பு பண்ணுனுங்க. ஒரு சேவல் வந்து 4 பொட்டைக்கு 5 பொட்டைக்கு போட்டேங்க. குஞ்சு பார்த்தீங்கன்னா 2-3 தான் ஆகிட்டு இருந்ததுங்க. பண்ணுறது இல்லைங்க. ப்ரீடிங் சேவல் பார்த்தீங்கன்னா இப்போ 18-20 பக்கம் இருக்குதுங்க. அதனால தப்பு வர்றது இல்லைங்க. ஒரு 2 ஃபீமேலுக்கு ஒரு சேவலுங்க மாதிரி போட்டு பண்ணிக்கிறேங்க. ஓப்பன் பிளேஸுங்கும் போது 2 வடை மட்டும்தான் வந்துட்டு 3 வடை வெளியே சுற்றிட்டு இருக்குங்க. அது அணைச்சல் ஆகும்போது அந்த மாதிரி அணைச்சல் வாங்கிட்டுங்க போய் செப்பரேட்டாக அதை மட்டும் விட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கங்க. நம்ம ப்ரீடிங் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ எத்தனை ப்ரீடிங் சேவல் போட்டிருக்கிறோம்? எந்த மாதிரி ப்ரீடிங் சேவல் போட்டிருக்கிறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 4 சேவல் போட்டிருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று அட்வான்ஸு, ஒன்று ஸ்டாண்டிங்கு, மீதி ரெண்டுமே ஃபுல் ஸ்பீடில் நம்ம சேவல் ப்ரீடிங் போட்டிருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு குவாலிட்டியான சேவல் போட்டிருக்கோம். ஓகே, மொத்தம் 3 வெரைட்டியும் இங்கே போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக. ஈரோடு கிருஷ்ணா சேவல்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஒரு பிரதர், நம்மகிட்ட எது ஸ்பெஷலான ஒரு லைனு? நம்ம ஸ்டாண்டிங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். விளையாட்டு திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். அதில் நம்மளுக்கு மெயினாக ஓகேங்க பிரதர். இது வரைக்கும் நம்ம வீடியோ நிறைய ஃபார்ம் எடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஃபீல்டில் இருக்கிற ஜாம்பவான் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவராக இருக்கட்டும், தம்பி அண்ணனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஜாம்பவான் இருக்காங்க. எல்லாருமே அந்த லைன் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு சில லைன் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு லைனில் வச்சுருக்கேன்னு கேள்விப்பட்டேங்க. யார் லைன் பிரதர் நம்ம வச்சுருக்கிறோம்? மணிகண்டன் மயில் சொல்லிட்டுங்க, ஒரிஜினல் மயில். நம்மகிட்ட வர மயில் செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மணிகண்டன் மயில் செட்டு தான். அவருக்கு நம்ம வச்சுருக்கோம். சங்ககிரி மணிகண்டன் அண்ணாவோட லைனுங்க. ஆமாம், அவருக்கு ஒரிஜினலுங்க. அப்புறம் வந்து கந்தப்ப கவுண்டர்னு சொல்லிட்டு கவுந்தப்பாடி ஐயா, ரொம்ப காலமாக ரொம்ப ஃபேமஸான இருக்காரு. ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் அவர் லைன் ரொம்ப பெஸ்ட்டான லைன். அவர் லைன் எப்படி இருக்கு, சுத்த வெள்ளைக்கால் வெள்ளை மூக்கு லைன். ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக நம்ம கந்தப்ப கவுண்டர் ஐயா அவருடைய லைனேஜ் பற்றியும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். சிலர் வச்சுருக்காங்க. ஆனால் குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த மாதிரி தலைவர்களோட லைனேஜெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் நம்மளும் ஒன்று. ஓகேங்க பிரதர். கந்தப்ப கவுண்டராக இருக்கட்டும், சங்ககிரி மணிகண்டன் அவரோட லைனேஜாக இருக்கட்டும், இவரை தவிர்த்து வேறு ஏதாவது லைனேஜ் இருக்குங்களா பிரதர்? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து சொட்டக்கழுத்து லைன் சொல்லிட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா கழுத்து சொட்டையே வருங்க. அந்த லைனை மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம அந்த லைன் வச்சுருக்கோம். ஓகே பிரதர். அப்போ ஓல்டு லைனேஜ் நம்மகிட்ட இருக்குங்க பிரதர். நிறைய 3 லைனேஜ் வச்சுருக்கிறோம். பரவாயில்ல, சூப்பருங்க பிரதர். இந்த லைனேஜுகளை எவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் பிரதர்? நாங்கள் ஒரு 10 வருஷமாக இந்த லைனேஜ் வந்து இப்போ நாங்கள் இது பண்ணியிருக்கோங்க. ஓகே, 10 இயர்ஸாகவே இருக்கும். சூப்பர். பழைய லைன் நம்மகிட்ட இருக்குது. பழைய லைன் நம்ம ஃபோன் லைன், நம்ம ஈரோடு கிருஷ்ணா சேவல் ஸ்பெஷல் லைன் இதுக்கு மயில். அது வந்து 5 வருஷமாக நம்ம ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறது தான். ஆமாம், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நமக்கு மயில் மட்டும் ஸ்பெஷலாக கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பட்டா இருக்குன்னா ஒரு 100 பட்டா இருந்ததுன்னா 30 பட்டா மயிலே வச்சுருக்குன்னு சொல்லிக்கிறீங்க பிரதர். ஏன் எதனால பிரதர் நம்ம மயிலுக்கு போயிருக்கிறோம்? நம்மளோட ஃபேவரட்டுங்க, கலர் ஃபேவரட்டுங்க. அப்பா ஃபஸ்ட்டு வச்சிருந்தாரு அந்த லைனில், மயில் லைன் வச்சுருந்தாங்க, ஒரிஜினல் வச்சுருந்தாரு. நாங்கள் அதுலேருந்து அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இன்றைக்கி வரைக்கும் மயில் லைனில் ஒரிஜினல் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அப்பா மயில் வச்சுருந்தாருங்க. அது நம்ம மணிகண்டன் மயில் எடுத்து நாங்கள் அதை ஷூட் பண்ணி இப்போ நாங்கள் உடச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து மாற்றி ஒரிஜினல் மாற்றிருக்கோம் வச்சுக்கேன். சூப்பர் சூப்பர். புதுசாக இருக்கிறீங்க எங்களை மாதிரி, அதாவது யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரிங்களுக்குலாம் இந்த இவங்க லைனேஜ் பற்றிலாம் தெரியாது. அவங்க உருவாக்குற கோழிகள்லாம் எப்படி இருக்குங்க பிரதர்? எந்த மாதிரி இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியான ஸ்டைல் சொல்கிறாங்க. அவங்க கோழிகள்லாம் எந்த மாதிரி தரத்தில், எந்த மாதிரி விளையாட்டு இதில் இருக்குங்க? அது பார்த்தீங்கன்னா உருவத்தில் கோழிகள் பார்த்தீங்கன்னா நல்ல உருவம், உடம்பு திடம், ரக்கு கட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு விளையாட்டு திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக அது உருவம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. எவ்வளோ கிலோ வெயிட் வரைக்கும் வருதுங்க அந்த லைனேஜில்? பட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா 4.5 to 5 கிலோ பக்கம் வருங்க. பட்டாவில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குங்க. அது ஒரு 1.5 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா 4 to 5 கிலோ வந்துருங்க. ப்ரீடிங் குவாலிட்டிக்கே வந்துருங்க.
ஓகே நாம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ப்ரீடிங் சேவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4.5க்கு மேலே தான் இருக்குங்க. 4.5 to 5 தான் இருக்குங்க. 6 கிலோ இருக்கலாம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் மட்டும் இல்லைங்க. 4.5 to 5, 5.5 பக்கம் இருக்குது நம்மகிட்ட இருக்கிற ப்ரீடிங் சேவல் எல்லாமே. நம்ம லெஜண்ட்ஸ்லேருந்து எடுக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணிங்க நமக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருக்குங்க. இப்போ நம்ம பட்டா வரும்போதுங்க, விளையாட்டு திறன் நல்லா இருக்கும்போதுங்க, நாங்கள் அதையும் இப்போ வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளது நிப்பாட்டும் போது 4 கிலோ சைஸில் ப்ரீடிங் போதுமான அளவுக்கு இருக்குங்க. 4 கிலோ சைஸில் ப்ரீடிங்க்கு நம்ம லைனேஜ் தனியாக செப்பரேட் பண்ணிங்க இல்லை நிறுத்தி வச்சு நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்குங்க. பிரதர் கவின் பிரதர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ப்ரீடிங் அதை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். அதாவது சிக்ஸ் பெருசானதுக்கப்புறம் நம்ம வெளியே விட்டுருவோம், இங்கே சிக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பராமரிப்பு எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் பிரதர்? ப்ரோ பராமரிப்பு பார்த்தீங்கன்னா கோழிக்கு முட்டு அடையப்படுத்தோடனே அந்த எங்கே அடையப்படுதோ அங்கேயே அடை வச்சு குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 7 நாள் கழிச்சு நம்ம லசோட்டை கொடுத்துருவோம் 7 டேஸில். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 22 டேஸில் மறுபடியும் லசோட்டை 2 டைம் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் 90 நாளில் நம்ம வந்து ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பிரதர் வந்து வெளியே ஃபார்மில் விட்டுருவார். நம்ம ஒரு வெளியே சொன்னால 10-15 செட்டில் அவங்க கொண்டு விட்டுருவாருங்க. இப்போ நாங்கள் ஒரு 8 மாதம் 8 to 10 மாதம் போது நாங்கள் கடத்துட்டு போடுவோம். ரொம்ப எல்லா மொழியும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஒரு 8 to 10 மாதம் எடுத்துகிட்டு போட்டோம்னா ஒரு வயசு வரைக்கும் வச்சுருந்து நாங்கள் அதை போய் விளையாட்டுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்குவோம். குஞ்சுகளுக்கு தீவன மேலாண்மை எந்த மாதிரி பிரதர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அப்புறம் நம்ம வந்து ஃபீடரு கம்பு 2 வந்து கலந்து வச்சுக்கிறோங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் நம்ம வந்து கருவாடு இருக்குது இல்லைங்களா, கருவாட்டு தூள்கள் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மத்தியான டைம் வந்து ஃபுட் கொடுத்துட்றோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது பச்சை பில் இப்போ பசுந்தீவனம் அது நம்ம கொடுத்துறோம். இப்போ வெங்காயம் தக்காளி இது கட் பண்ணி கொடுத்துறோம், எக்ஸ்ட்ரா கொடுத்துறோம் நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு. ஓகே. இந்த மாதிரி உணவு முறை கொடுக்கும்போதே நமக்கு நோயில் இருந்து கொஞ்சம் பாதுகாக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு உறுதியாக அதுதான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ கோழியோடைய குஞ்சு இறப்பையும் குறைச்சிக்கலாம் நம்ம. ஓகே பிரதர். ஓகே. அது எவ்வளோ நாள் பிரதர் வந்து வளர்த்திக்கிட்டு நமக்கு அந்த சிக்ஸை வெளியே நம்ம தோட்டத்தில் மற்ற ஃபார்மில் கொண்டு போய் விடும்போது எந்த ஏஜில் என்ன வெயிட்டில் கொடுக்குறாருங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம், அதாவது 90 நாள் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் வந்துடும். 300 கிராம் 1/4 கிலோ. கோழிகள் வந்து பிரிஞ்சு வர அந்த ஏஜில் நம்ம கொண்டு தோட்டத்தில் கொண்டு தனி விட்டுருவோம். நம்ம தனியாக விட்டுருவோம். அங்கே வந்து மேய்ச்சல் தாங்க, மேய்ச்சல் முறை தான் முழுக்க மேய்ச்சல் முறையில் தான் இருக்குங்க. அது இப்போ புதுசாக நம்ம ஒரு ஃபார்ம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த லைனேஜ் செட் பண்ணுறதெல்லாம் எல்லாருக்கும் நிறைய பேர் டவுட்டுன்னு சொல்கிறத விட சக்ஸஸ் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம எப்படி லைனேஜை சூட் பண்ணுறது? நம்மகிட்ட இருக்கிற தாய்க்கோழி வச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டியான சேவல் வாங்கணுங்க. அந்த குவாலிட்டியான சேவல்களுக்கு நம்ம விடையிலே போட்டு குஞ்சு பண்ணுங்க. அது ஃபஸ்ட்டில் வர கன்னி விடைகளை கைகள் ஊக்கமாக, ரெக்கு நல்ல லென்த்து, இறகு லென்த்தோட நல்ல அழகான பொட்டைகள் இருக்குங்க, அதை நீங்கள் நிப்பாட்டணும். அதில் ஒரு நல்ல சேவல் மடி ஒன்று நல்ல சேவல் வெளியே வாங்கி அதுகளுக்கு நீங்கள் போடணும். அதுலேருந்து வர பொட்டைகளை எடுத்து நீங்கள் கரெக்டாக நல்ல சேவலுக்கு நல்ல பொட்டையை கரெக்டாக ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி லைனேஜ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெளியே எடுக்கணும் அவசியமே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற தாய்க்கோழி வச்சு நீங்கள் உருவாக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற தாய்க்கோழிலேருந்து எடுத்துக்கலாம். தனியாக தாய்க்கோழின்னு சொல்லி வெளியே வாங்க தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. நல்ல லைனேஜ் விட நல்ல தாய்க்கோழி பெருவிட கோழி இருந்தால் தரமான பெருவிட கோழிகள் இருந்தால் அதுலேருந்தே நம்ம லைனேஜ் உருவாக்கலாம். கண்டிப்பாக உருவாக்கலாம். சேவல் மட்டும் வெளியே எடுக்கணுங்க. சேவல் மட்டும் தான் நீங்கள் வெளியே எடுக்கிற மாதிரி வரும். ஆனால் ஒரு பேட்சுக்கு ஒருக்கா நீங்கள் சேவல் கண்டிப்பாக மாற்றிடணும். அந்த தாய் குஞ்சுகளுக்கு நீங்கள் அதே சேவலை போடக்கூடாது, 100% போடக்கூடாது. இன்பிரீட் ஆயிடும் உங்களுக்கு, அது ரிசல்ட் வராது உங்களுக்கு. ஓகே சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 2 அல்லது 3 பேட்ச் எடுக்கிற மாதிரி வருது இந்த லைனேஜ் செட் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிர மாட்டேது. 3 வருஷம் ஆயிரும். 3 வருஷம் ஆயிரும். 3 வருஷம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரிசல்ட் கொடுத்துடலாம். நீங்களே உங்கள் ஹோன் பீட் உங்கள் ஹோன் லைனேஜ் சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர். சிம்பிளாக சொல்லிட்டீங்க இப்படி தான் செட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ குயிக்காக நமக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வெளியெல்லாம் எடுக்கிறீங்களா பிரதர்? அந்த மாதிரி எடுத்து ப்ரீடிங் வைக்கலாமா பிரதர்? எப்படிங்க? உறுதியாக பண்ணலாம். நீங்கள் நம்பிக்கையான இடத்துல நீங்கள் போய் கேட்டு அப்படி பொட்டை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஒரு சேவல், நான் நல்ல சேவல் ஒரு சேவல் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸில் எங்களுக்கு லைனேஜ் உருவாக்கலாம். 1 இயர்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே எடுக்கலாம். நீங்கள் வெளியே எடுத்து நீங்கள் ஒரு நல்ல சேவல் நல்ல விடையை வாங்கி நீங்கள் லைனை ஷூட் பண்ணிங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஹோன் லைன் நீங்கள் உருவாக்கிக்கலாம். சரி, ஓகேங்க. நம்ம என்னென்ன ப்ரீடிங் சேவல் அப்புறம் நம்ம சிக்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறோம், அதனுடைய குவாலிட்டி அப்படி கொஞ்சம் பார்த்துடலாங்களா? பார்க்கலாம். ஓகே, இது நம்ம இப்போ பொன்ற லைனுங்க, நம்ம பழைய சீட்டு கரிஞ்ச லைனுங்க. இது வந்து பியூர் அட்வான்ஸுங்க. இது ஃபுல் அட்வான்ஸ் வருங்க நம்ம செட்டில். ஸ்பெஷலான லைன்.
ஓகே ஓகே. இது எந்த சேவலுக்கு போட்டுருக்குங்க பிரதர்? ப்ரோ இது பூதி போட்டதுங்க. பூதிக்கு போட்டுருக்கு. பூதி இது பூதி போட்டேக்கே பூதி சேவலை போட்டுருக்குங்க. இது நம்ம ஓன் லைனேஜுங்களா பிரதர்? ஆமாம் ப்ரோ, இது ஃபுல் நம்மளுக்கு ஓன் லைனேஜுங்க. நம்ம பழைய கரிஞ்சது செட்டுன்னு சொல்லிட்டுங்க. ஓகே. நம்ம அதில் போட்டு எடுத்துருங்க. நம்ம இப்போ அந்த கருஞ்சதையிலேருந்து உடச்சி எடுத்துருக்கிறோம். இப்போ எல்லா குஞ்சுகளும் அந்த கருஞ்சதைக்கே இறங்குதுங்களா, இப்படி இறங்குதுங்க பிரதர்? இதுல கரிஞ்சது வரது இல்லைங்க. அம்மா பார்த்தே கரிஞ்சது, வர குஞ்சு எதுவும் கரிஞ்சது இல்லை வரது இல்லைங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதனுடைய பிரதர் நம்ம ஃபார்ம்ல இருக்கு. இதோட ஒரிஜினல் நம்ம காட்டலாம் ஃபார்ம்ல. இதோட பிரதர் நம்ம ஃபார்ம்ல இருக்கு, அங்க இருக்கு, அவங்க காட்டுறாங்க. ஒரிஜினல் நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம பிரீடிங் சேவலுங்க. நம்ம ஸ்டாண்டிங்ல பூதி சேவல். இப்போ பொறிச்சிருக்க சிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேவல் போட்டு உருவாக்கி இருக்குங்க. இது ஃபுல் ஸ்டாண்டிங்ல ஒரு 6 feet 7 feet கேண்டே பறக்கும் இந்த சேவலுங்க. ஓகே. இப்போ நம்ம இங்க ஒரு 10 பேட்ச் இருக்கு. எல்லாமே இதுக்கு போட்டதுங்களா எப்படிங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த பூதி பொட்டை இருந்துச்சு பாத்தீங்களா? ஆமா. அந்த பூதி பொட்டையிலுக்கு இந்த பூதி சேவல் போட்டிருக்கும். பூதி சேவல் ஒரே நேரத்துல போட்டிருக்கும். இது வெயிட் எவ்வளவு பிரதர் இருக்கும்? இந்த ப்ரோ இது 4 kg இருக்கு ப்ரோ. 4 kg இருக்கு. 4 kg இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 2 பொட்டை தான் போட்டிருக்கோம். நம்ம பூதி பொட்டையில 2 பொட்டை இது போட்டிருக்கோம். 2 பொட்டைக்கு 2 பொட்டை தான் போட்டிருக்கோம். இப்போ அந்த அட்வான்ஸ் பொட்டைக்கு நம்ம அட்வான்ஸ் சேவல் காட்டுறோம். நம்ம அதை பாருங்க, நம்ம அட்வான்ஸ் சேவல் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. ஓ, அதுக்கு போட்டங்காட்டி காட்டுறோம். சரிங்க. ஓகே. இந்த செங்கருப்பு ப்ரீடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தாவே நல்ல என்ன சொல்றது, நல்ல விளைஞ்ச சேவல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கு. இது எப்ப இருந்து பிரதர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம கரண்ட் ஏஜ்னு பாத்தீங்கன்னா 3 வயசு இருக்குங்க. நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்காக நம்ம வெளியே எடுத்ததுங்க. இது ஃபுல் அட்வான்ஸ், பியூர் அட்வான்ஸ் வச்சுங்களேன். இது ஃபேன்சி கோழிங்க. ஃபேன்சி கோழிங்க. நம்ம போதி போட்ட நம்ம கரிஞ்சலை. ஆமா, அதுக்கு போட்டு குஞ்சு இப்ப இறக்கி இருக்கோம். இதுல வர கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 0 அட்வான்ஸ் வரும். கேரண்டி செட் வச்சுக்கலாம் சார். கேரண்டி செட். ஓகே ஓகே பிரதர். இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சுங்க பிரதர். இதனோட வெயிட் எவ்வளவு இருக்கு பிரதர்? கூட இப்போ 5 கிலோ இருக்கு வெயிட், கரண்ட் வெயிட். ஓகே. இது எவ்வளவு நாளா நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கோம் பிரதர்? ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசமா இப்போ கோழி போட்டிருக்குங்க. இன்னும் ஒரு 1 month அப்ப மாதிரி நம்ம ரெஸ்ட் கொண்டு போயிடுவோம். ஓகே பிரதர். இதுல நம்ம ஒரு கிட்டத்தட்ட இது ப்ரீடிங்காக எப்ப எடுத்துட்டு வந்தோம்? இதுல எத்தனை பேட்ச் எடுத்துருக்குறோங்க ப்ரோ? இப்போ எட்டு வந்து 2 வருஷம் இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 பேட்ச் எடுத்துட்டோம். 6 பேட்ச் எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் இப்போ கரண்ட்ல மறுபடியும் ப்ரீடிங் வந்திருக்கு மறுபடியும். ஓகே. ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கு பிரதர்? 6 பேட்ச் எடுத்துருக்கிறோம். எல்லாமே டாப்பான ரிசல்ட் தான் ப்ரோ. அட்வான்ஸ் தான் வந்திருக்கு. எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. கண்டிப்பா. ஏன்னா 2 வருஷம் நம்ம கிட்ட வச்சிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கணும். கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கு. ஓகே ஓகே பிரதர். 3 மாசத்துக்கு அப்புறம் நான் கொண்டு வந்து தோட்டத்தில் விடணும்னு சொல்லியிருந்தேன்லங்க. அந்த மாதிரி 5 தோட்டம் இருக்குங்க. 5ல உங்களுக்கு பக்கமா இருக்கிறது இந்த ஒரு தோட்டத்துக்கு போட்டு வந்து காமிச்சிருக்கு உங்களுக்குங்க. இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா பொன்ற பேட்சுங்க ஃபர்ஸ்ட்டுங்க. அப்புறம் 2வது பாத்தீங்கன்னா மணிகண்டன் மயில் பேட்ச் இருக்குங்க. அப்புறம் கந்தப்ப கவுண்டர் வெள்ளைங்க. இந்த 3 பேட்ச் மட்டும் எங்க ரெகுலரா இருக்கும். அதாவது கந்தப்ப கவுண்டர் வெள்ளைங்க. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா 4-5 மாசம் ஆச்சுங்க. இந்த மாதிரி 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கதான் கொண்டு வந்து விடுவாங்க. இப்போ 8 மாசம் ஒரு 9 மாசம் மோச்சலா ஸ்டேஜில் வரும்போது இங்கேயே ரிங் போட்டு கொடுத்துருக்குங்க. இங்கே வந்து மோச்சல் ஸ்டேஜ் வரும்போது முடிவு எடுத்து கொண்டு போய் நம்ம கட்டத்தில் ரெடி பண்ணிங்க அது மாதிரி பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே பிரதர். இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த கட்டுத்தர ஆல்ரெடி பரண்மேல் ஆடு வளர்ப்புறாங்க. ஆமாங்க, இவங்க அப்படியே பரன் மேல பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கோழியும் சைடு பண்றேன்னாங்க, அதுக்காக பண்ணிருங்க. இது மாட்டு சவனம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அப்படிங்கும்போது கோழி நல்லா மேட்ச்ல தெரிஞ்சுக்கிட்டுங்க, நல்லா பறச்சுக்கிட்டு நல்லா சேஃப்டியா இருக்குங்க. நல்லா கூலிங்காவும் இருக்குங்க இந்த இடங்க. கோழிகளுக்கும் அந்த மாட்டு சாணத்தை பறை குப்பை கிளறும் போது அதுல சாணத்துல இருக்கிற அதுக்கு தேவையான பூச்சி புழு நிறைய இங்க இருக்குங்க. அதுக்காக அப்படி கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மாசம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து 3 பட்டா 4 பட்டாங்கிறது மாசமே 3 to 4 பட்டா வந்துருங்க. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இவங்களே பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பட்டா கொடுக்குறாங்க இவங்களே ரெகுலராங்க. இந்த மயில் பாத்தீங்கன்னா ப்ரோ அட்வான்ஸ் லைனேஜ் செட்டுங்க. மணிகண்டன் மயில். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கானதுங்க. அவர் இதுல போட்டு உடச்சு நம்ம பொட்டைக்கு போட்டு உடச்சு எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சேவலுங்க. சரி. இது 2-3 கேமிங் பார்த்தாச்சுங்க. ப்ரீடிங் பர்பஸ்க்காக இங்க விட்டுருக்குங்க. ஓகே ஓகே. இந்த கட்டுத்தரையில எத்தனை கோழிகள் இருக்கு? கோழி வெடை அந்த மாதிரி இங்க வெடக்கோழி இங்க இருக்கிற இந்த குஞ்சு பட்டா அதாவது சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 50-60 ரூபாய் இருக்குங்க. சரிங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து நம்ம இந்த பட்டாக்களை ரெடி பண்ணுற இடமும் அதாவது மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணுறக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடம் வந்து எவ்வளோ சைஸில் இருக்குங்க பிரதர்? மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 6 சென்ட் வருதுங்க இடம். மொத்தம் 6 சென்ட் இடங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 செட்டு போட்டிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரேக் அமைப்பு, ஒரு சேவல் பார்த்துக்காத மாதிரி ரேக் அமைப்பு போட்டிருக்கோம். அடுத்த சேவல் பார்த்தீங்கன்னா கூண்டு கேஜில் போட்டிருக்கோம். நம்ம கேஜில் தான் பார்க்கலாம். ஓகே பிரதர். இப்போ இந்த ரேக்குக்கும் கேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பிரதர்? எதனால ரேக்கில் போடுறோம், எதனால கேஜில் போடுறோம்?
இப்ப தோட்டத்துல இருந்து வர கோழிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் பயத்தோட வருங்க. நம்ம கொண்டு வந்து ரேக்ல போட்டு அந்த ஆள் பயம் போற வரைக்கும் கைத்துல போட்டுருப்போம். இதுக்கப்புறம் அந்த ஆள் பயம் போனதுக்கு அப்புறம் நமக்கு கேஜில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காலுக்கு பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாம கோழி சீக்கிரமே கொஞ்சம் குயிக்கா ரெடி ஆயிக்கும் கேஜில் போட்டோம்னா. ஓகே பிரதர். இப்போ தோட்டத்துல விட்டுட்டோம் 6 விட்டு பட்டாவே எடுக்கிறோம், ஒரு 8 மாசத்துல பட்டா எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அது எந்தெந்த மாதிரியான தீவனம் வச்சு நம்ம அந்த பட்டாக்களை ரெடி பண்ணுவோங்க? ஃபர்ஸ்ட் வந்து போட்ட உடனேங்க நம்ம வந்து இந்த கீரிப்பூச்சி சாணி கொடுத்துருவோம். அந்த உடனே ஓகே கீரிப்பூச்சி அல்பமர் 1 கிலோவுக்கு 1 ml அந்த ரேஞ்சில் வந்து டிஓமி மிக்ஸ் பண்ணிடுவோம். எவ்ரி மார்னிங் காலைல பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நம்ம காலையில நிலக்கடலை கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா மக்காச்சோளம் கொடுக்கலாம். ரெண்டுமே பெஸ்ட்டாக ரிசல்ட் இருக்கும். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பு மட்டும் தான் வைக்கிறோம் கோழிகளுக்கு. ஒரு வேலை ஈவினிங் மட்டும் தான். 5 மணி கம்பு வச்சோம்னா 6 மணி வரைக்கும் 1 hour. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம கம்பு எடுத்துருவோம், கம்பு எடுத்து வச்சிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடப்பட்ட டைம்ல நம்ம வந்து பயிற்சியில் இருக்க சாலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து முட்டை பாதாம் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஈவினிங் வந்த உடனே தினமும் பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடு கம்பல்சரி கொடுத்துருவோம். கோழி ஈவினிங் தினமும் எவ்ரிடே வந்து கருவாடு நம்ம ஃபுல்லாக கொடுக்கறனால கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம அந்த கோல்டு சளி எதுவுமே வராது. கொஞ்சம் ஃபினிஷிங் கோழி சீக்கிரம் வந்து கொடுத்து இருந்தால் கூட சீக்கிரம் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். இது ஃபுல்லாக ரேக் அமைப்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15 ரேக் இருக்குங்க. ஓகே ஓகே. நீங்கள் சொன்னது ஃபர்ஸ்ட் நீங்கள் தோட்டத்தில் எடுத்துகிட்டு வந்தது இந்த ரேக்கில் தான் போடுவோம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேக்கில் போட்டுருவோம். கத்தி ஓகே. இது வந்து நம்ம ஓட்லேயே போட்டிருக்கோம் பிரதர். செமியோடு. ஓகே. எல்லாரும் நிறையா ஷீட் யூஸ் பண்ணுவாங்க, கீத்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஓட்டில் போட்டிருக்கோம். நமக்கு இது கொஞ்சம் கூலிங் கிடைக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், கன்வீனியாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் இந்த டைம் சாக்கு நம்ம சமையல் சாக்கு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. சமையல் சாக்கு நாங்கள் மேலே போட்டுருவோம். கொஞ்சம் பழசாயிடுச்சு, பார்த்து நாங்கள் மாற்றணும். இதையே மேலே சமையல் சாக்கு போட்டோம்னா கூலிங் இருக்கும். சரி, இது வந்து தலைவர் அண்ணா லைனுங்களா? ஆமாங்க பிரதர். ஓகே ஓகே. வெயிட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 4 kg இருக்குங்க. 4 kg இருக்கு. 4 kg இருக்கும். நம்ம கட்டுத்துறையில் ஸ்பெஷல் கோழிங் பிரதர். ஆமாங்க ப்ரோ. இதை பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டம் மயிலும் ஒரிஜினல். ஓகே ஓகே. மஞ்சக்காலில் முழு மயிலுங்க. வயசுன்னு பார்த்தீங்கன்னா 2 வயசு இருக்கும். ஒரு 3 மாதம் பீடிங்லேருந்து இப்போ வந்துச்சுங்க. இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா கரண்ட் வெயிட் ஒரு 4 kg இருக்கும். ஒரு 6 feet அந்த மாதிரி பறக்குங்க. கொஞ்சம் எட்டந்தே பறக்கும் இந்த சாவலுங்க. இது ப்ரீடிங் போட்டுருந்ததுங்களா பிரதர்? ஆமாம் ப்ரோ, ப்ரீடிங் இருந்துச்சுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. ப்ளீடிங்லேயே இருந்துச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உடம்பு இழைச்சிக்கிச்சு, கொஞ்சம் மோல்டி ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. கோழி கொஞ்சம் கொடுத்தா தான் இருக்குங்க. இது வெள்ளைக்காலில் வள்ளுவருங்க. ஓகே ஓகே. நம்ம வள்ளூர் லைனில் வந்து வச்சுங்களேன். இது பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்டாண்டிங்கு. வள்ளூர் ஸ்பீடு தான் வருங்க. சரி சரி. இந்த போன பேட்ச் மட்டும் ஸ்டாண்டிங்கில் போடலாம்னு சொல்லி ஒரு பேட்ச் ஸ்டாண்டிங்கில் போட்டுச்சுங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்ன செங்கருப்புங்களா? ஆமாம் ப்ரோ. நம்ம கோழி குஞ்சில் அந்த நம்ம கரிஞ்ச லைன் சொன்னோம் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். கரிஞ்ச லைனுக்கும் மசாலுக்கும் மிக்ஸ் பண்ணதுங்க. இது பார்த்தீங்கன்னா இது 2 கேம் வின் பண்ணது. நம்ம அடுத்து நம்ம பொட்டைக்கு நிப்பாட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 9 மாதம் இருக்குங்க. 9 month இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா 4 kg மேலே இருக்கும். 4 kg மேலே இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சந்தன பூதிங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்பீடில் நல்லா ஃபேன்சியாக பார்க்குற ஒரு லைன் வச்சுங்க. நல்லா ஸ்பீடு வருங்க இந்த செட்டு. மறுப்பு நல்லா விளையாடுறது நல்லா இருக்குது. ப்ரீடிங்க்குன்னே தனியாக நம்ம ஒரு அமைப்பு போட்டிருக்கிறோம். இங்கே 6 எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம். பட்டாவும் வெளியே வச்சு பட்டாவை ரெடி பண்ணுறோம். இப்படி இருக்கும்போது நம்ம 6 கொடுக்குறோங்களா பட்டாவும் கொடுக்குறோங்களா? எந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் அதாவது விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் பிரதர்? ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா பட்டா மட்டும் சேல்ஸ் பண்ணுறோம். பட்டா அப்புறம் சேல் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுறாங்க. 6 சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி தாய் கோழிகள் நம்ம சேல் பண்ணுறது கிடையாதுங்க. அது நம்ம வேணப்பட்டவங்க கேட்டாங்கன்னா நம்ம பொட்டைகளை மட்டும் கன்னி பொட்டைகளாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கன்னி பொட்டைகள் மட்டும். இப்போ கன்னி பொட்டைகள் வரும்போது நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளாக இருக்குமா பிரதர்? இல்லை எந்த மாதிரி டைமில் இருக்கும் பிரதர்? அப்படி இருக்காது பிரதர். அது வந்து ஒரு மந்த்லி ஒரு 5 பொட்டை கொடுக்கலாம். மாதத்துக்கு 5 பொட்டை தான் கொடுக்க. ஏன்னா லைன் நாங்களே வந்து செட் பண்ணுவோம். மோஸ்ட்லி எங்களுக்கே தேவைப்படும். நாங்கள் செட் பண்ணது போக நான் நல்ல பொட்டைங்களை நம்ம நம்பிக்கையாக இருக்கிற தோட்டத்திலே விட்டுருவோம். இல்லை நம்பிக்கையாக நம்ம கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கொடுப்போம். ஓகே ஓகே. ஸ்டாக் இருக்கும்போது நம்ம கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபார்மில் பிரதர் இப்போ பட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா வச்சுங்களேன், மினிமம்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குங்க பிரதர். நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும்? இப்போ ஸ்டார்டிங் 5K இருந்து நம்ம 50K வரைக்கும் கொடுத்துருக்கோம். 50K வரைக்கும் கொடுத்துருக்கோம். அது நம்ம இப்போ கொடுக்குற அளவுக்கு ரேஞ்சில் கோழி இருக்குது நம்மகிட்ட. ஓகே பிரதர். இப்போ கன்னி வடை கொடுக்கும்போது அதனுடைய ரேட் என்ன ரேட்டு இருக்கும் பிரதர்?
ப்ரோ நம்மளது விடைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மினிமம் 5 ரூபாய்க்கு கொடுப்போம். இதே A1 ஃபஸ்ட்டு குவாலிட்டி பொட்டை வேணும் அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி புக்கிங் பண்ணணும் கஸ்டமர்ஸ். 3 மாதம் 2 மாதம் சொன்னாங்கன்னா தான் புக்கிங் பண்ணாங்கன்னா 10K வந்துடும். ஃபஸ்ட் குவாலிட்டி A1 பொட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி. கிருஷ்ணா சேவல்ஸ்னு ஃபஸ்ட் குவாலிட்டி பொட்டை வேணும்னா உங்களுக்கு 10 ரூபா வந்துடும். புக்கிங் பண்ணணும். நம்ம மினிமம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் பல்காக கிடைக்காது. நம்ம ஒரு பொட்டை 2 பொட்டை கொடுக்கலாம். நம்ம பல்காக நம்மளால கொடுக்க முடியாது. ஓகே பிரதர், நம்மளுடைய ப்ரீடிங் அமைப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய இங்கே இந்த தோட்டமாக இருக்கட்டும், இங்கே மார்க்கெட்டிங் ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம். டீட்டெயிலாகவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கீங்க. எப்படிங்க பிரதர் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு பட்டாவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 100 பட்டாக்கள் இருக்குது. இது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நான், எங்கள் அப்பா, என்னோட அண்ணா, ஓகே 3 பேர் வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே எல்லாரும் அவங்க ஹெல்ப் பண்ணுறதால தான் பண்ண முடியுது. தனியால் பண்ண முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே ரிங் அமைப்பில் இருக்குது. தீவனம் கொடுக்கறதும் ரொம்ப சிரமமாக இருக்கும். நிறைய கிரிட்டிக்கலானது இருக்குல்ல. தீவனம் நான் தான் வைப்பாங்க. ஈவினிங் டைம் வந்து தீவனம் நாம தான் வைக்கிறதுங்க. மற்ற வேலையில் மட்டும் தான் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே இப்போ சேல்ஸுங்கும் போது எப்படிங்க டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்? இப்போ நம்ம லோக்கலில் கொடுத்துருக்கோங்க. டேட்டா விசிட் பண்ணியிருக்காங்க, டேட்டா எடுத்துக்கலாம். வெளியினாலும் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ஸில், ட்ரெயினில். ஓகே பஸ் ட்ரெயின் எங்கே அவைலபிள் இருக்கோ ஆல் ஓவர் இந்தியா நம்ம கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். ரொம்ப மெயினாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி, பக்காவாக சேஃப்டியாக கோழி தனியாக நினச்சி ஃபஸ்ட்டு குவாலிட்டியை நம்ம வந்து சேஃப்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நம்ம யூடியூப் கம்யூனிட்டி ரூல்ஸ் படி வந்து நம்ம சேவல்களில் ஒரு சில காட்சிகள் மட்டும் தான் காட்ட முடியும். நிறையா பட்ட சேவல்கள் வச்சுருக்காரு, ரிங்கில் இருக்குது. ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனலில் அந்த மாதிரி தான் வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். முக்கியமாக நீங்கள் என்ன டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா ஈரோடு கிருஷ்ணா சேவல்ஸ்னு இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது. கண்டிப்பாக அதில் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ரொம்ப நன்றி பிரதர், இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி பிரதர். நீங்களும் உங்கள் யூடியூப் நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் பெட்டராக பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நிறைய ஜாம்பவான் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளும் ஒரு 10 இயர்ஸ் இருக்கோம். இருந்தாலும் இந்த புதிய தலைமுறை பணியாளர்களையும் நான் வீடியோ எடுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். நன்றி பிரதர்.